இருக்கிற சாட்சிகளை நீங்க சேஷம் வந்து கொடுக்கணும். சரிங்க. போலீஸ் சம்பளம் எடுத்து வந்து விசாரிக்கும். சரிங்க. அது இல்லாம நீங்க சாயங்காலம் எந்த பிரயோஜனமும் சார் நீங்க என்ன சார் கொடுக்குறீங்க? நான் என்ன சார் பண்ணோம்? கொடி எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க? கொடி எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க? சார் வார்கோட நீங்க நீங்க தான் சார் பண்ணணும். சாட்சி நான் போய் பேசுனதா புள்ள பண்ணுவேன். நாங்க வாக்குமூலம் கொடுக்குறோம். வாக்குமூலம் கொடுத்தோடனே நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். நீங்க அதான சொன்னீங்க. வாக்குமூலம் பதிவு பண்ணி கொடுத்தோடனே நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு 8:30 மணிலிருந்து இப்ப வாக்குமூலம் பதிவு உங்க முன்னாடியே பதிவு பண்ணி இருக்காங்க. 8:30 மணிலிருந்து 12 வாக்குமூலம் உங்க வாக்குமூலம் பதிவு பண்ணி இருக்காங்க. நீங்க கொடுக்கறதான வாக்குமூலம் 8:30 மணிலிருந்து நீங்க வாக்குமூலம் எடுக்கிறீங்க 12:30 மணி ஆயிடுச்சு. அதான் பாதிக்கப்பட்ட நிலைமை என்ன சார்? 10 மணிக்கு வந்துட்டாரு. எங்க 10 மணிக்கு அந்த போலீஸ் 10 மணிக்கு வந்துட்டாரு சார். வாக்குமூலம் 10 மணிக்கு வந்து அந்த ஆளுக்கு சாயந்தரம் நீங்க போய் பேசி அவங்கள யாரையும் அவங்க யார் பேசுறா? எந்த போலீஸ் பேசுறாங்க சொல்லுங்க. நான் நடவடிக்கை எடுக்கிறேன். காவல்துறையோட போக்கு சரியில்லை யாருமே பேசுறாங்க அவர்கிட்ட சார். காவல்துறை போக்கு சரியில்லை யாருக்கு பேசுறீங்க? என்ன உத்தரவாதம் தரீங்க? நான் உறுதி தரேன். அந்த மாதிரி யாருக்கும் பேசுறேன் சார். நான் பேசுறீங்க பேசுறேன் காவல்துறை அந்த மேட்டருக்கே வந்து அதான் நீங்க தான் சொல்றீங்க. இப்போ நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் எடுக்கிறீங்க. நீங்க வாக்குமூலம் இப்பதான் கொடுத்தீங்க. வாக்குமூலம் கொடுத்தா ஒரு நிமிஷம் சார். வாக்குமூலம் இல்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ணா நான் வந்து 8 ரவுண்ட் சப்மிட் ஆவறாங்க. நீங்க வந்து 10 மணி அந்த இறந்தாலும் பரவாயில்ல. இல்ல அந்த மாதிரி கிடையாது சார். 10 மணிக்கு தான் சார் நீங்க சொல்லுங்க சார். ஆச்சு இங்கிருந்து இன்டிமேஷன் கொடுத்து தகவல் இதே வந்து ஒரு அடிப்பட்ட மக்கள் மேல் சாதி மக்கள் வந்து யாராவது யாராவது இல்ல சார். ஐயா இல்ல சார் நீங்க இந்த மாதிரி கௌரவமா செயல்படுறதா அவசியம் பட்டனால தான் சார் நான் ரோட்ல வரேன். சரிங்களா? பெத்தனமா செயல்படுறாங்க. வாக்குமூலம் வாங்குறது வந்தாங்க. சார் நீங்க வந்து எங்க தான் சார் அதிகாரம் பண்ணி எங்க மேல தான் சார் யார் மேல அடக்குமுறை பண்றது அவசியம் யார் எல்லாரும் வெளியில பாதிக்கப்பட்டு நாம மட்டும் தான் நின்னுட்டு இருக்கோம். எல்லாத்தையும் வெளியில எங்க மேல தான் அடக்குமுறை மட்டும் இல்லைங்க. மூணாவது புலர் இருந்து எல்லாத்தையும் வெளிய வருது. எல்லாத்தையும் தான் சொல்றேன். சார் புகார் இருக்கு. எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு டிஎஸ்பி விசாரணை இருக்கு. ஆமா சார் கண்டிப்பா விசாரிக்க வருவாங்க. சரிங்களா? சாலை மறியல் பண்றதுல எந்த ப்ராப்ளமும் இருக்குது. சரிங்களா? நீங்க சரியான முறையில நீங்க எப்படி பாட முடியுங்க? பாதிக்கப்பட்ட மிரட்ட தொழில பேசாதீங்க சார். ஒரு மிரட்ட தொழில பேசாதீங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு மத்தவங்களுக்கு பாதிக்கப்படும். அதான் இங்க நடக்குது. அந்த பையன் பெரிய வரப்புல தான் தள்ளி விட்டாங்க. வேதல்ல பையன்